ராஜேஷ், முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது மே 7ஆம் தேதி அன்று மாக் ட்ரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே மே 6ஆம் தேதி நள்ளிரவு 1:05 மணி அளவிலேயே இந்திய ராணுவம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரில் பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த மாக் ட்ரில் மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புதுசான விஷயம், அதுக்கு மக்கள் தயாரான ஒரு நிலையில இருக்காங்களா? நிச்சயமாக நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். அதாவது 1971 காலகட்டத்திலே இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது, வங்கதேசத்தை பிரித்து கொடுப்பதற்காக. அப்போது கூட இது போன்ற போர் ஒத்திகைகள் நடைபெற்றதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே ஏனென்றால் இந்த போர் நடைபெறும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்வதற்காக 1971 ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த போர் ஒத்திகையானது அப்போது நடைபெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் துவங்கிவிட்டது. தொடர்ந்து 13 நாட்கள் நடந்த போரின் இறுதியில் தான் பாகிஸ்தான் இதற்கு மேல் எங்களால் சண்டை செய்யவே முடியாது என்று சொல்லி இந்தியாவிடம் சரணடைந்தார்கள். அதன் பிறகுதான் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அங்கிருந்து பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடே உருவாக்கி கொடுக்கப்பட்டது. இந்தியா தான் அதற்கு முழு காரணமாக இருந்து வந்தது. தற்போதும் பாகிஸ்தானுடன் மீண்டும் போர் ஏற்படலாம் என்று சொல்லக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த போர் ஒத்திகை நடைபெறுகின்றது. 244 சிவில் பாதுகாப்பு மாவட்டங்கள் பட்டியலை இந்திய ராணுவம், உள்துறை அமைச்சகம் எல்லாம் சேர்ந்து தயாரித்து அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 244 மாவட்டங்கள் பாதுகாப்பு அதிகம் கொடுக்க வேண்டிய, பாதுகாப்பு ஒத்திகை பார்க்க வேண்டிய மாவட்டங்களாக இருக்கின்றது. அதுல குறிப்பாக சென்னை மற்றும் சென்னையை ஒட்டிய பகுதிகள், சென்னையில எந்தெந்த பகுதியெல்லாம் ஆபத்து மிக்க பகுதிகள், தீவிரவாதிகள் டார்கெட் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள், கல்பாக்கம் அனல்மின் நிலையம் அது இருக்கின்றது. அதே போல நம்முடைய சென்னை துறைமுகம் இருக்கின்றது. சென்னை ஒட்டிய பகுதியில பெட்ரோல் கிடங்கு இருக்கின்றது எண்ணூர் பகுதியில. இது போன்ற நிலைகளை அவர்கள் எதிரிகள் தாக்கினால் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்படும், பெரிய நாசகர சம்பவமாக இருக்கும் என்பதனாலே அதற்கு முன்னதாக இந்த போர் ஒத்திகை, பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக தப்பிப்பது எப்படி, ராணுவ வீரர்கள், பாதுகாப்பு வீரர்கள் தந்திரமாக செயல்படுவது எப்படி என்பது தொடர்பான அந்த போர் ஒத்திகையில் தான் நடைபெறும். எனவே அது போன்ற 244 சிவில் பாதுகாப்பு மாவட்டங்கள் பட்டியலை தயார் செய்து அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்கும் அமைச்சகங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதன் மூலமாகத்தான் குறிப்பாக அணு உலைகள், சுத்திகரிப்பு ஆலைகள், அணுமின் நிலையங்கள், நீர்த்தேக்கங்கள், மின்சார தொகுப்புகள், மேலும் விமான நிலையங்கள் என முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இந்த வலயத்தின் கீழே கொண்டு வரப்படும். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் போன்ற எல்லையோர மாநிலங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நம்முடைய மாநிலங்களை காட்டிலும் இன்னும் கூடுதலாக, இன்னும் தீவிரமாக செய்யப்படும் என்பதுதான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்கின்றது. எனவே இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு காலத்தின் தேவை கருதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்து பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே அங்கு ராணுவம் தான் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகின்றது. ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கூட அவர் ராணுவத்திற்கு சென்று வரக்கூடிய நிலைகள் தான் பாகிஸ்தானில் இருக்கின்றது. இந்தியா போல நேரடியாக வரக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் அங்கு முழுக்க அந்த போர் சூழல் என்பது எப்போதுமே இருக்கக்கூடிய, தீவிரவாதிகள் சூழ்ந்து நிற்கக்கூடிய, ராணுவம் ஒரு ஆர்மி டாமினேட்டட் ஒரு கண்ட்ரியாகத்தான் பாகிஸ்தான் இருந்து வருகின்றது. எனவே ராணுவம் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்பது போலத்தான் பாகிஸ்தான் அரசினுடைய செயல்பாடு இருக்கிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாட்டை நாம் இங்கேதான் பார்க்க வேண்டும். இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறதோ, இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நம்முடைய ராணுவம் கேட்கும். ஆனால் பாகிஸ்தானிலே ராணுவம் என்ன சொல்கிறதோ அதை அரசு கேட்டு நடக்கக்கூடிய வகையிலே அங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் என்பது இருக்கின்றது. அதுதான் பிராக்டிகலாக நடைமுறையில இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. எனவே அதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் அங்கே ராணுவத்திற்கு முழு அதிகாரம் என்று அந்நாட்டு பிரதமர் அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பாகிஸ்தான் பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நீளுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. நேற்று அல்லது நேற்று முன்தினம் வரை இரு நாடுகளுக்கும் இடையே போர் என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம், 2 நாடுகளுமே வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், 2மே வல்லரசு நாடுகள் கிடையாது. இந்த காலகட்டத்தில் போர் நடைபெற்றால் அது 2 நாட்டுக்குமே ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். குறிப்பாக அதிகமான மக்கள் தொகை கொண்ட
வளர்ந்து வரும் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு இது உகந்ததல்ல என்று பல நாடுகள் எச்சரிக்கின்றார்கள். ஆனாலும் இந்தியா 25 உயிர்களை பலி கொடுத்திருக்கின்றது. அந்த இந்திய மக்களுடைய, இந்திய குடிமக்களுடைய கண்ணீருக்கு விடை சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய ராணுவம் நேற்று துப்பாக்கிகள் மூலமாகவும், ஏவுகணைகள் மூலமாகவும், அதிநவீன குண்டுகள் மூலமாகவும் பதில் சொல்லி இருக்கிறார்கள். இந்திய தாய் திருநாட்டினுடைய மக்களுக்கு தங்களுடைய சகோதரர்களை, தங்களுடைய உறவினர்களை இழந்து கண்ணீரிலே வாடி தூக்கத்தை, உணவை தவிர்த்து வந்த அந்த உறவினர்களுக்கு அவர்கள் ஒரு சிறு ஆறுதலை பரிசளித்திருக்கிறார்கள்.